வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு ஒரு புது பேர் வந்து வச்சிருக்காரு கானா வினோத். அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டீலக்ஸ் பெட்ரூமில் இருக்கிற அந்த பர்டிகுலர் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து வெளியே லைக் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வினோத், அதுக்கப்புறம் துஷார், அதுக்கப்புறம் ரம்யா இவங்கெல்லாம் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் பார்வதியும் வந்து வராங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வந்து உள்ளேருந்து வெளியே வர்றாரு. என்னடா தூங்கவே முடியல அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் மோட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யார் அப்படின்ற மாதிரி துஷார் வந்து கேட்டுட்டு அவரே உடனே பதில் சொல்லிடுறாரு. யார், வாட்டர்மெலன் ஸ்டாரா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் அவர் வந்து தூங்கி போயிட்டார், சொர்க்கத்துக்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்லுவாங்க. அவர் தூங்கிட்டார், சீக்கிரமாகவே தூங்கிட்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம பிக் பாஸ் கிட்ட சொல்லவும் முடியாது. தெரிஞ்சு ஒருத்தர் தப்பு பண்ணுறான் அப்படின்னா நம்ம அதை சொல்லலாம், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில். பட் அவர் வந்து தூங்கிட்டார், தெரியாமல் பண்ணுற விஷயத்தை நம்ம என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே வினோத் வந்து கேட்பார், யார் தர்பி ஸ்டாரா அப்படின்னு சொன்னோடனே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா, இது நல்லா இருக்கே, வாட்டர்மெலன் ஸ்டாரை விட தர்பி ஸ்டார் தான் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபன்னாக அந்த கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கும். ஸோ கானா வினோத் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வாட்டர்மெலன் ஸ்டார்னு கூப்பிட்றதுக்கு பதிலாக தர்பி ஸ்டார்னு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை சொன்ன உடனே எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தர்பி ஸ்டார் வந்து நேரம் தூங்கிட்டு இது பண்ணிகிட்ருப்பார், நம்ம வந்து தூங்க போகலாம் வாங்க அப்படின்னா, எங்கே இந்த இதில் எங்கே தூங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை லைட் ஆஃப் ஆனால் தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க வந்து எல்லா சீசனோட கிராண்ட் லான்ச் பார்த்துட்டு அந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா யாரும் தூங்கவே மாட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விக்கல்ஸ் வந்து அவரோட ஃபன் எலமெண்ட்டை உள்ள புகுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போது யாருமே வெளியே இருக்க மாட்டாங்களாம், தெரியாமல் லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துட்டு போயிட்டாங்களாம், நாளைக்கு காலைல வருவாங்களாம். காய்ஸ் நீங்கள் இன்னும் தூங்கவே இல்லையா, நாங்கள் தெரியாமல் லைட்டை ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே ஃபன்னாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான எலமெண்ட் வந்து உள்ளே நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. இனிஷியல் டேஸில் நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் வந்து உள்ளே வரும். ஸோ அப்கமிங் டேஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.